ஜூலை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. விடுதலை பயணம் 32வது அதிகாரம் 15 24 மீண்டும் 30 34 உள்ள வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 20வது வசனம், அவர்கள் மோசே சீனாய் மலையிலே அவர்கள் வருவதற்கு காலம் தாழ்த்திய போது தங்களுக்கென்று கன்றுக்குட்டியை செய்து ஆடி பாடி தெய்வங்களாக கும்பிட்டு கொண்டார்கள். அப்போது கீழே இறங்கி வந்த மோசே அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பிலே போட்டு சுட்டெரித்து மிருதுவான பொடியாக்கும் மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ராயல் மக்கள் குடிக்க கொடுத்தார். இது என்னன்னா, நீங்கள் எதை கடவுளாக நினைச்சீங்களோ அது ஒன்றும் இல்லை, தூசி, டஸ்ட். ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், அவர் நிறைவுள்ளவர், அவர் உண்மையிலே அவர் ஒன்றுமில்லை என்பதை இதை சுட்டி காட்டுகிறது. மேலும் இந்த பாவம் செஞ்சவங்களை என்ன பண்ணுவார், இவர் மன்னிக்கன்னு கேட்கும்போது என்னுடைய பெயரை ஜீவசத்தில் எடுத்து விடும் என்று மோசை சொல்லும்போது, எவன் பாவம் செய்தாலும் 32 33 அவனை நாம் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இது ஒன்றுமில்லை, இந்த உலக தெய்வம், உலகத்தின் தெய்வம் இந்த கொள்கை 4 சொல்லுகிறார். தெய்வம் சாத்தான் அநேகருடைய கண்களை குருடாக்கி இந்த உலகத்தின் தெய்வமாக, இந்த உலகத்தின் தெய்வம் தலைவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை, இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவரை நாம் ஆதாயமாக்கி உலகத்தில் வெற்றி உள்ள மக்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்தை ஆண்டவரை தவிர மற்ற எதை கொண்டுதான் அதுதான் சிலை வழிபாடு, அதுதான் ஐடாலட்ரி, அதை தான் நம்முடைய செல்வமாக கொண்டிருக்கிறோம். அவற்றை விட்டு விலகி ஆண்டவரை மட்டும் நம்முடைய முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு சரீரத்தோடு அன்பு செய்து, நம்மை நாம் அன்பு செய்தல் பிறர் அன்பு செய்து நிறைவுக்குள் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை நிறைவேற்றாலும் வழி நடக்கும்.